ஊர்ல இருந்து வந்திருக்கலாம்ல. இதுதான் விஷயமா? என்னைய சமாதானப்படுத்த இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்க மேல பாசம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்க பிள்ளையாரப்பா. உங்களை பாத்துக்கிறதுக்கு நானும் இருக்கேன். ஏன் பிள்ளையாரப்பா, உனக்கு இத பார்த்தா பாசம் மாதிரியா தெரியுது? ஏதோ தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்க போடுற வேஷம் மாதிரில தெரியுது. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீயே சொல்லு பிள்ளையாரப்பா. படிக்கிற பிள்ளைய அடிச்சு மயக்கம் போட வச்சது அவன். அவனை நான் அடிச்சது தப்பா? இதுக்கு போய் இம்பிட்டு கோபம் உலகத்துக்கு ஆகுமா? படிக்கிற புள்ளைய அடிச்சவனை தட்டி கேட்கறதுல தப்பில்ல பிள்ளையாரப்பா. ஆனா அத படிக்கிற புள்ளைக அம்புட்டு பேர் முன்னாடியும் பண்றது தப்பு தானே? நாளைக்கு அதுகளும் அடிதடின்னு இறங்குனா என்ன செய்யறது? வாத்தியார் தானே எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கல்யாண வேலைய தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு திரியறாங்களே, கொஞ்சமாச்சும் பொறுப்பு வேண்டாம்? நாளைக்கு இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சா யாரு பதில் சொல்றதுன்னு கொஞ்சம் கேளு பிள்ளையாரப்பா. சரி பிள்ளையாரப்பா, நான் அடிச்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். இப்ப நான் என்ன செஞ்சா மேடம் என்கிட்ட பேசுவாங்களாம்? என்ன சத்தத்தையே காணோம், போயிட்டாளா? என்ன செய்யணும்? வாத்தியாருக்கு தண்டனை கொடுத்துட வேண்டியதுதான். எது தண்டனையா? ஆமா, புள்ளையெல்லாம் தப்பு பண்ணா மட்டும் தண்டனை கொடுக்கறியல, அப்போ வாத்தியார் தப்பு பண்ணாலும் கொடுக்கணும்ல. என்ன பிள்ளையாரப்பா நான் சொல்றது? பிள்ளையாரப்பா, எல்லாத்துக்கும் நான் ரெடி தான். உன் கோவம் போக நான் என்ன செய்யணும்? 7 மலை 7 கடல் தாண்டி போய் பூவை பறிச்சுட்டு வரணுமா? இல்ல வானவில்லே எடுத்து உனக்கு சேலையா மாத்தி தரவா? இல்ல இந்த நட்சத்திரங்களை அப்படியே பறிச்சு உனக்கு நகையா செஞ்சு போடவா? நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வேணாமா? வேண்டாம். சரி, அப்படி என்ன வேணும் நீயே சொல்லு. தோப்பு கரணும். அது 108 தோப்பு கரணும் போடுங்க. அப்ப வேணா போனா போதுன்னு மன்னிக்கிறேன். அமுதா, என்ன தோப்பு கரணம்லாம் போட சொல்ற? யாராவது பார்த்தா என்ன ஆவறது? அதுவும் 108. ப்ளீஸ் அமுதா, இது இல்லாம வேற ஏதாவது சொல்ல. அதெல்லாம் முடியாது. எத்தனை பிள்ளைகளை போட சொல்லிருப்பிய? கோவில் முன்னாடி தோப்பு கரணம் போட்டா ரொம்ப நல்லதுதான், போடுங்க. வேற வழியே இல்லையா? பொண்ணுமா? ரெண்டு. நூத்தி 8. ஐயா, இதுக்கே இம்புட்டு கஷ்டப்படுறிய? ஒரு கிழவனையா எனக்கு கட்டி வைக்க போறாக? பேசுவ, ஏன் பேச மாட்ட? என்னதான் வெளியே கில்லியா இருந்தாலும் பொண்டாட்டி முன்னாடி டம்மி தாங்கிறது கரெக்டா இருக்கு. ஏன் அப்படி பாக்குறிய? இந்த சிரிப்பை பாக்குறதுக்காக 108 என்ன லட்சம் தோப்புக்காரன் கூட போடலாம் புள்ள. எல்லாம் கல்யாணம் முடியற வரைக்கும் இப்படிதான் பேசுவிய. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாக்க தானே போறோம். சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். ஏ அமுதா, இல்ல, எங்க ஓடுறதுக்குள்ள? சொன்னனே வேலை இருக்குன்னு. நாளைக்கு முகூர்த்த கால் ஊன்றாகல. ஆமால, நான் தான் வர முடியாது. சரி, ரொம்ப வருத்தப்படாதீய. அது ஒண்ணும் அம்புட்டு பெரிய விஷயம் இல்ல. வாத்தியார் விட்டா ஒரே அடியா உணர்ச்சி வசப்படுறாரு.
சரி நான் கிளம்புறேன். ம்? என்னடி இது? புதினா சட்னி. பார்த்தா தெரியலையா? மருதாணி அத்தை, வா வச்சு விடுறேன். எனக்கு தான் வேணாம். அட குடு அத்தை, நீங்க ஒழுங்கா கைய கவிங்க. மருதாணிய புது பொண்ணு வச்சுக்க வேணாமா? கரெக்ட். கரெக்டா அங்கவே. அவ்வளவுதான். போன் அட்டெண்ட் பண்ணி நீ காதுல வைக்கிறியா? ஆசை தோசை. இன்னைக்கு நீ எப்படி வாத்தியார் கிட்ட பேசுறன்னு நானும் பாக்குறேன். பூஜா விளையாடாத. இரு. வேண்டாம் பூஜா. ஏய் இரு பூஜா. சொன்னா கேளு, விளையாடாத. போன் குடுறி. நோ நோ. இனிமே அவங்க இவங்க யார் கூடயும் பேச கூடாது. இரு ஒரு நிமிஷம். நானும் பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் இங்க வா. பாத்தியா நாகு, கல்யாண குஷியில திரியறா போல புது பொண்ணு. உன் தம்பிய கட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியவ இன்னைக்கு அவ ஆட்டத்தை பாத்தியா? நீயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காதுன்னு. ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் நீ எடுக்கிற மாதிரி தெரியல. இத பாரு, உன்னால முடியலன்னா சொல்லிடு நாகு. அதை விட்டுட்டு அது இதுன்னு சொல்லி ஏன் நாளை கடத்திக்கிட்டு இருக்க? அம்மா, நீ ஏன் இப்ப ஏன் மேல கோவப்படுற? நானும் என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பழனியும் ஏதோ திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கான்ல, நீ பதட்டப்படாம இருமா. இல்ல நாகு, இதுக்கு மேல நான் உன்னை நம்பறதா இல்ல. நாளைக்கு முகூர்த்த கால் ஊண்ட போறாங்க. இதுதான் இந்த கல்யாணத்துல நடக்க போற கடைசி விசேஷமா இருக்கணும். நாளைக்கே நான் ஒரு பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறனா இல்லையான்னு பாரு. அம்மா, என்ன வேணாலும் பண்ணு, நமக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அம்முட்டுதான். மாணிக்கா, ரெடியா? இவங்க கிளம்பி வரதுக்குள்ள முகூர்த்த கால ஊனி பந்தலே போட்டுடுவாங்க. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வெரசாதான்